ஈஸ்டர் அட்டாக் தொடர்பிலே தான் நீதிமன்றத்தில் வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளும் பொய்யானவை என்று நௌஃபர் மௌலவி குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய பெயர் முகமது நௌஃபர் என்பது மாத்திரமே அங்கு கூறப்பட்ட உண்மையான விடயம் என்று அவர் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று கடும் சர்ச்சைக்கு மத்தியிலே கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் முஸ்லிம் பெண் ஊழியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இடமாற்றம் வழங்கினால் மாத்திரம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது. ஷிரான் பாசித் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். உண்மையிலேயே அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசித் உண்மையான ஷிரான் பாசித்தா அல்லது டூப்ளிகேட் ஷிரான் பாசித்தா? இது தொடர்பில் நாங்கள் இன்று விரிவாக ஆராய இருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் தற்பொழுது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் தற்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் நௌஃபர் மௌலவி நேற்று சாட்சி கூண்டிலே ஏறி பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி கூண்டிலே ஏறி 2 மணித்தியாலங்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். சாட்சியம் வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக முறைப்பாட்டு தரப்பு சாட்சியங்கள் நிறைவு பெற்று தற்பொழுது பிரதிவாதி தரப்பு சாட்சியங்கள் தான் இடம்பெறுகின்றன. மிக விரைவில் இவர்கள் தொடர்பிலான தீர்ப்பு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்படவிருக்கின்றது. நௌஃபர் மௌலவி நேற்று சிறைச்சாலையிலே சிறைக்கூண்டில் இருந்து 2 மணித்தியாலங்கள் வழங்கிய சாட்சியிலே மிக முக்கியமான பல விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். அதாவது தனக்கு எதிராக வழங்கப்படுகின்ற தனக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். எமக்கு தெரியும் நௌஃபர் மௌலவி என்றால் யார் என்று. நௌஃபர் மௌலவி தான் ஈஸ்டர் அட்டாக்கினுடைய பிரதான சூத்திரதாரி என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறியிருந்தார். அது மாத்திரமன்றி அவர் அது தொடர்பில் ஒரு புத்தகத்தையும் எழுதியிருந்தார். புத்தகம் வெளியிடும் நிகழ்வுகளிலே எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அது வேறு விடயம். ஆனால் நௌஃபர் மௌலவி தான் பிரதான சூத்திரதாரி என்றுதான் அன்று சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே நௌஃபர் மௌலவிதானா இந்த ஈஸ்டர் அட்டாக்கினுடைய பிரதான சூத்திரதாரி? அவர் நேற்று வழங்கியிருக்கின்ற இந்த வாக்குறுதிகள் மூலம் பல முக்கியமான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன. அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர் என்பதுதான் இவருடைய பெயர். இவரை நாங்கள் நௌஃபர் மௌலவி என்று அழைக்கின்றோம். இவர் தன்னுடைய சாட்சியிலே சாட்சி விசாரணையின் போது குறிப்பிட்டிருக்கின்றார், சஹ்ரான், வஸ்துன், இன்சாஃப், இல்ஹாம் உள்ளிட்ட 9 குண்டுதாரிகளோடு தனக்கு தொடர்பு இருந்ததாகவும் பயங்கரவாத செயற்பாடுகளோடு தான் தொடர்பு பெற்றிருந்ததாகவும் சிஐடி தன் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதாக நௌஃபர் மௌலவி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அவ்வாறாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மொத்தமாக 940 குற்றச்சாட்டுகள் தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் இடம்பெற்ற தினத்திலே கக்குனுகொல்லையில் இருந்து தனது மனைவியின் ஊரான காத்தாங்குடிக்கு சென்று கொண்டிருந்த போது தம்புள்ளை போலீசாரினால் தான் கைது செய்யப்பட்டு 1.5 வருடங்கள் சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக நௌஃபர் மௌலவி குறிப்பிட்டிருக்கின்றார். சிஐடி விசாரணை புதுமையான விதத்தில் அமைந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட விதமும் வித்தியாசமாக இருந்ததாக நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தான் உள்ளே தாக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று சிஐடி தன்னிடம் குற்ற ஒப்புதல் பெற்ற விடயம் சம்பந்தமாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். நாங்கள் கூறுவோம் பாப்பச்சாரணை கர்ணவா என்று கூறுவோம். அதாவது ஒரு சம்பவம் தொடர்பிலே ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டால் அவரிடம் வழங்குகின்ற வாக்குமூலம். அவருடைய வாக்குமூலத்திலே மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். தான் அந்த வாக்குமூலத்தை குற்ற ஒப்புதலை சுயாதீனமாக செய்த ஒரு குற்ற ஒப்புதல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த குற்ற ஒப்புதலிலே தான் கூறிய அனைத்து விடயங்களும் பொய்யானவை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். என்னுடைய பெயர் முகமது நௌஃபர் என்பது மாத்திரமே உண்மையானது, ஏனைய அனைத்தும் பொய்யான விடயங்கள் என்றே நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் ஆராய வேண்டும். நௌஃபர் மௌலவி எவ்வாறு ஈஸ்டர் அட்டாக்கோடு தொடர்பு படுகின்றார், அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் சற்று ஆராய்வோம். இவர் எவ்வாறு சஹ்ரானோடு தொடர்பு படுகின்றார் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தனக்கு ISIS அமைப்போடு எந்த தொடர்பும் இருக்கவில்லை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார்.
ஃபேஸ்புக்கிலே இட்ட ஒரு பதிவை அடிப்படையாக வைத்துதான் இவ்வாறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும் அது சம்பந்தப்பட்ட விடயத்திலே எவ்வித உண்மையும் இல்லை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று சஹ்ரானுடைய என்டிஜே அமைப்பு காத்தாங்குடி பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். 2005-2006 ஆண்டு காலப்பகுதியிலே தூருல் அதிர் என்ற அமைப்பில் சஹ்ரான் செயற்பட்டதாகவும் அதன் பின்னர் தேசிய தௌஹீத் ஜமாத்தே சஹ்ரான் உருவாக்கியதாகவும் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். 2015-2016 ஆண்டு காலப்பகுதியிலே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் வெடித்தன. குறிப்பாக முஸ்லிம்களின் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. பள்ளிவாசல்கள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதே போன்று முஸ்லிம் பிரதேசங்களில் பன்று இறைச்சிகள் கூட வீசப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் இதனை போலீசார் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று புலனாய்வு பிரிவினரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றன. ஆகவே முஸ்லிம் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் இவ்வாறு அதிகரித்த போது, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் இவ்வாறு அதிகரித்த போது அதனை பார்த்து கொண்டிருக்க முடியாத நிலை உருவாக்கியதாக நௌஃபர் மௌலவி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இது சாதாரண சிங்கள மக்களின் நிலைப்பாடு அல்ல என்பதனை தான் உணர்ந்ததாக நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இதற்கு பின்னரும் இதற்கு பின்னால் அரசியல் சதி அல்லது வேறு சதி இருப்பதாக தான் உணர்ந்து கொண்டதாக நௌஃபர் மௌலவி நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். எனவே அது தொடர்பில் ஒவ்வொரு மக்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்ததாக அவர் கூறியிருந்தார். தான் ஒரு மௌலவி என்பதனால் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நோக்கத்தில் தான் தேசிய தௌஹீத் ஜமாத்தோடு இணைந்து கொண்டதாக நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். நௌஃபர் மௌலவி எவ்வாறு என்டிஜேயோடு செயற்பட்ட விடயம் சம்பந்தமாக அவர் நீதிமன்றத்திலே விளக்கம் அளித்திருக்கின்றார். 2007 ஆண்டு வரை சஹ்ரானோடு எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை என்றும் நௌஃபர் மௌலவி நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் அதற்கு பின்னர் சஹ்ரான் திருமணம் செய்தவர் தன்னுடைய ஒரு உறவினர் என்றும் அவர் மன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அனஸ் என்பவர் நௌஃபர் மௌலவிக்கு எதிராக சாட்சி வழங்கியிருந்தார். நௌஃபர் மௌலவி ஜிஹாத்தை வெளிப்படுத்தும் வகையிலே அதனை ஊக்குவிக்கும் வகையிலே பயான் செய்துள்ளதாக அதற்கும் நேற்று நௌஃபர் மௌலவி பதில் வழங்கியிருந்தார். ஜிஹாத் என்பது ஆயுதமேந்தி போராடுவது மாத்திரம் அல்ல என்றும் தான் ஒருபோதும் ஆயுதமேந்தி போராடுமாறு எவரையும் வற்புறுத்தவில்லை என்றும் அதற்காக பயான் செய்யவில்லை என்றும் நௌஃபர் மௌலவி மன்றிலே குறிப்பிட்டிருந்தார். எனவே அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து நீதிமன்றத்தினால் தனக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தான் ஈஸ்ட் அட்டாக்கோடு தொடர்புபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறுதான் நௌஃபர் மௌலவி மன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த கட்ட விசாரணைகள் போது அடுத்த கட்ட நகர்வுகள் இடம்பெறும். மிக விரைவில் இது தொடர்பிலான தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த விடயத்தை நாங்கள் செல்வோம். மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய முஸ்லிம் பெண் ஊழியர்களுடைய சர்ச்சை. கடந்த சில தினங்களாக சர்ச்சை நீடித்துக் கொண்டே சென்றது. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டார்கள். ஆளும் கட்சியிருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்று. ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த முஸ்லிம் பெண் ஊழியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு. எவராக இருந்தாலும் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இன்று காலையிலும் கூட ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அதே போன்ற மிக முக்கியமான ஆளும் கட்சி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை சுகாதார அமைச்சரை சந்தித்திருந்தார்கள். இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். இந்த பின்புலத்தில் தான் இன்று அறிவிக்கப்பட்டது இந்த 9 பெண் சுகாதார ஊழியர்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக. உண்மையிலே இந்த இடமாற்றம் சம்பந்தமாக தற்பொழுது ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. பிரச்சனைக்கான தீர்வு இதுவா என்ற கேள்வி. எமக்கு தெரியும், கடந்த காலங்களிலும் கடந்த அரசாங்க காலங்களிலும் இவ்வாறான சர்ச்சைகள் ஏற்பட்ட பொழுது இடமாற்றம் வழங்குகின்றமை ஒரு நடைமுறையாக செய்திருந்தார்கள். எமக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஆசிரியர்களுடைய அபாயா தொடர்பிலான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது சில பாடசாலைகள் இந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதற்கு கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நாட்கள் ஆர்ப்பாட்டங்கள் பிரச்சனைகள் வெளிப்பெற்ற சந்தர்ப்பத்திலே பின்னர் அரசாங்கம் வழங்கின ஒரு தீர்ப்பு தான் அவர்களுக்கான இடமாற்றம். ஆசிரியர்களுக்கு, முஸ்லிம் ஆசிரியர்களுக்கு முஸ்லிம் பாடசாலைக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. அதே போன்றுதான் இன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. பெண் ஊழியர்களுக்கு, முஸ்லிம் பெண் ஊழியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மாறாக எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இது ஒரு தற்காலிக தீர்மானம் என்றுதான் கூறப்படுகின்றது. எவ்வாறாக இருந்தாலும் அனைவரும் எதிர்பார்த்த விடயம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஏனென்றால்
இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய ஊழியர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் சீருடை வழங்கப்பட்டிருக்கு. அந்த சீருடையின் அடிப்படையில் தான் இந்த வைத்தியசாலை பணியாற்ற வேண்டும் என்று வைத்தியசாலையின் ஊழியர்கள் கூறுகின்றார். உண்மையிலே இந்த விடயம் ஒரு நிர்வாகம் தொடர்பிலான ஒரு பிரச்சனை, நிர்வாகம் தொடர்பிலான ஒரு சர்ச்சை. ஆகவே நிர்வாகம் தொடர்பிலான சர்ச்சைக்கு நிர்வாகம் தான் ஊடகங்களுக்கு முன் வந்து கருத்து வெளியிட வேண்டும். அதனை தவிர்த்து ஊழியர்கள் வந்து எதற்காக இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தனர் என்ற விடயமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போன்று இன்று அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே ஊடகர்கள் மிகவும் காரசாரமான கேள்விகளை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கம் மீண்டும் இனவாத செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றதாக ஊடகர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டும் என்ற கேள்வியை கூட இன்று ஊடகர்கள் எழுப்பியிருந்தார்கள். ஆகவே இதற்கான ஒரு தீர்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சுற்று நிருபத்திலே இதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதற்கு கூட சுகாதார அமைச்சர் தெளிவான பதிலை வழங்குவதில்லை. ஏனென்றால் அது சம்பந்தமான ஒரு சுற்று நிருபம் தேவை என்றால் நாங்கள் அது தொடர்பில் ஆராய்ந்து ஒரு சுற்று நிருபத்தை அமைப்போம் என்ற அடிப்படையில் தான் சுகாதார அமைச்சரும் கருத்து வெளியிட்டிருந்தார். ஆகவே இது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இதனை விட சரியாக செயற்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. சிவில் அமைப்புகள், சட்டத்தரணிகள், அதே போன்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுக்கின்றார்கள். இதற்கான ஒரு நிரந்தர தீர்வைத்தான் பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டுமே தவிர இவ்வாறாக தற்காலிகமாக இடமாற்றம் வழங்கியமையினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்று விடயம். ஆகவே குறிப்பாக நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் பெண் சுகாதார ஊழியர்கள் அவ்வாறாக முகத்தை அவர்கள் மூடவில்லை. அவர்கள் தலைமுடியை மூடுவதற்காக அணுகின்ற அந்த ஹிஜாபினால் ஏனைய ஊழியர்களுக்கு எவ்விதமான பிரச்சனை ஏற்படாது என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று அங்கு சிகிச்சைக்கு வருகின்ற நோயாளர்களுக்கும் அதனால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆகவே இதனை ஒரு இனவாத செயற்பாடாக எடுத்துக்கொண்டு போர்க்கொடி ஏந்தி போராட்டம் செய்த விடயம்தான் என்று பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய காலம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக சிலர் சதி செய்யலாம். ஆகவே அனைத்து பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை வழங்குவதற்கு யாரும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அஷேக் அகார் மௌலவி அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் பெற்றுக்கொண்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எமது அரசியல்வாதிகளுக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ஏற்கனவே எமக்கு வழங்கியிருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கு இவர்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர ஏனைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பெற்றிருக்கின்ற உரிமைகளை கூட பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாட்டில் உருவாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். ஆகவே உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்திலே எமது உரிமைகளை ஒவ்வொரு மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக அந்தந்த சமூகத்தினர் செயற்பட வேண்டும். அந்தந்த சமூகத்துக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக அனைவரும் முன்னின்று செயற்பட வேண்டும். அந்த உரிமைகள் கட்டாயமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் இன்று நாட்டில் இடம்பெற்றது. அதுதான் 22வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. மிகவும் பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிய விடயம் தான் 22வது அரசியலமைப்பு திருத்தம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கின்ற திருத்தமாகத்தான் அமைகின்றது. அதாவது அரசியலமைப்பின் 137வது பிரிவினை 137வது பிரிவிலே மாற்றம் ஏற்படுத்தி உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயது 67ஆக அதிகரிக்கப்படுகின்றது. அதே போன்று மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயசு 65ஆக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. இதுதான் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான சுருக்கம். அதே போன்று ஏனைய நீதிபதிகளுடைய வயதை அதிகரிப்பு தொடர்பிலான திருத்தமும் இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட அதாவது நீதித்துறை சட்ட திருத்தம் என்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏனைய நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயதும் ஓய்வு பெறும் வயதும் அதிகரிக்கப்பட இருக்கின்றது. இன்று 22வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் பெரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் கையிலே போர்டை ஏந்தியவாறு ஜனநாயகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்ற அடிப்படையில் ஜனநாயகம் அழிவு பாதைக்கு செல்ல போகின்றது, நீதி கட்டமைப்புக்கு அழிவு ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் பதாகைகளை ஏந்தி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எவராக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் தொடர்பிலே பெரும் சர்ச்சை எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றது. சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற, நீதிச்சேவை
தொடர்பட்ட சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. அனைத்து எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக இன்று உயர்நீதிமன்றத்திலே மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர், இது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர், அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பும் கிடைத்ததன் பின்னர் இது சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்திலே 3/2 அதிகாரத்தோடு மக்கள் கருத்து கணிப்புக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் நடைபெறப் போகின்ற விடயங்களை. அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நாங்கள் கடந்த 2 நாட்களாக பேசிய ஒரு விடயம், துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் தொடர்பிலான விடயம். அதாவது இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துகின்ற 5 மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவர் தான் ஷிரான் பாசிக். ஒரு தகவல் வெளியானது, உண்மையிலேயே ஷிரான் பாசிக் நாட்டுக்கு அழைத்து வரப்படவில்லை, அவரை போன்ற ஒரு டூப்ளிகேட் ஷிரான் பாசிக் தான் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது. அது சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினரூடாக வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலேயே ஷிரான் பாசிக் இவ்வாறான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார். அதாவது ஷிரான் பாசிக் நாடு கடத்தப்பட இருப்பதாக இலங்கைக்கு அழைத்து செல்லப்படவிருக்கின்ற நாள், அதே போன்ற விமானம் தொடர்பிலே ஷிரான் பாசிக் அறிந்திருந்தார். அதன் பொழுது அதே விமானத்துக்கு மற்றும் ஒருவரை அவர் செட்டப் செய்து வைத்திருந்தார். அவரை போன்ற ஒருவரை அவர் அந்த விமானத்தில் செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆனால் இது பாதுகாப்பு தரப்பினர் அறிந்திருந்தார்களோ தெரியவில்லை. பாதுகாப்பு தரப்பினர், இலங்கை பாதுகாப்பு தரப்பினர், இன்டர்போல் அனைவரும் இணைந்து இந்த திட்டத்தை மாற்றியிருக்கின்றார்கள். ஷிரான் பாசிக்கை எடுத்து வர வேண்டிய விமானம் அல்ல அவர்கள் எடுத்து வந்த விமானம். நேரத்தை மாற்றி வேறொரு விமானத்தில் தான் ஷிரான் பாசிக்கை எடுத்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே ஷிரான் பாசிக் திட்டமிட்டிருந்த விடயம் இடம்பெறவில்லை. ஆகவே அந்த டூப்ளிகேட் ஷிரான் பாசிக் ஏற்கனவே இலங்கையை வந்து கட்டண விமான நிலையம் மூலம் இலங்கை வந்திருப்பார். ஆனால் ஷிரான் பாசிக் திட்டமிட்டிருந்த விடயம் என்னவென்றால், இவ்வாறாக டூப்ளிகேட் ஒருவரை ஈடுபடுத்திவிட்டு விமான நிலையத்துக்கு வந்து ஏதாவது தப்ப முடியுமா என்று முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர் ஐரோப்பாவுடைய ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்வதற்கான திட்டம் வகுத்திருந்ததான் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாக இருந்தாலும் அது இடம்பெறவில்லை. அதன் அடிப்படையிலே நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர் உண்மையான ஷிரான் பாசிக் தான் என்பது தற்பொழுது உறுதியாக இருக்கின்றது. அடுத்தபடியும் தான் இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான பல வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. நீதிமன்றத்திலே முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றன. காலையிலிருந்து மாலை வரையில் முக்கியமான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்தன. இன்று செய்திகள் அதிகம். கெஹலிய ரம்புக்வெல மீண்டும் கைது செய்யப்பட்டார். அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக கெஹலிய ரம்புக்வெல அடிக்கடி நீதிமன்றம் வந்து செல்கின்றார், கைது செய்யப்படுகின்றார், பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். இன்றும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பிலான ஒரு வழக்கு விசாரணைக்காக காலையிலே கெஹலிய ரம்புக்வெல கைது செய்யப்பட்டார். பின்னர் மாலை வேளையிலே பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதே போன்று மஹில சேனாரத்ன, அதாவது ராஜித் சேனாரத்னனுடைய சகோதரர், இவர் வந்து மீன்பிடி கூட்டு தாபனத்தினுடைய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பிலே இன்று காலை கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மாலை வேளையிலே விடுதலை செய்யப்பட்டார். நமக்கு தெரியும், அகிலவிராஜ் காரியவசம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பட்ட ஒரு விடயம், அரச நிதியை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த ஊழியருக்கு, பெட்ரோல் ஷெட்லே பணியாற்றிய ஒருவருக்கு 2-3 ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கிய குற்றச்சாட்டிலே அகிலவிராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு இன்று பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துக்கும் மத்தியிலும் மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்று இடம்பெற்று, அதுதான் PTA பயங்கரவாத தடை சட்டத்தை தடை செய்ய வேண்டும், அதனை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது கூறிய விடயம்தான் PTA முற்றாக ஒழிப்பதாக கூறிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று PTAக்கு பதிலாக ஒரு புதிய சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான சட்டமூலம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் இன்று அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே தெரிவிக்கப்பட்டது. ஆகவே மிக முக்கியமான விடயங்கள் தற்போது நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் நாட்டிலே வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இவை அனைத்துக்கு மத்தியிலே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றன. அதே போன்று 22வது அரசியலமைப்பு திருத்தம் தற்பொழுது பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வியாசாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.